ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது யாம் இருக்க பயமே ஜோதிடர் அருண்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. மே 26 வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய குரு பயிற்சி அனைத்து மக்களுக்கும் எந்த மாதிரியான நற்பலன்கள் மற்றும் அதிர்ஷ்டங்களை கொட்டி கொடுக்க போகுது? நவகிரகங்கள்ல முக்கியமான பயிற்சியாக பார்க்கப்படக்கூடியது குரு பகவானுடைய பயிற்சின்னு சொல்லுவாங்க. கிரகங்கள்ல ஒரு ஜாதகத்துக்கு குருவினுடைய பலன் இருந்துச்சுன்னா திருவினுடைய அருள் கிடைச்ச மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தெய்வங்கள் அத்தனை பேரும் ஒரு ஜாதகத்துக்கு முழு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா சுய ஜாதகத்துல குரு பலன் இருக்கா. குரு பலன் அப்படின்றது ராசிக்கு 2, 5, 7, 9, 11வது இடத்துல குரு எப்பொழுதெல்லாம் வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் குரு பலன் ஒரு ஜாதகத்துக்கு வரும். அப்படி வரக்கூடிய காலகட்டத்துல கல்யாணம் பண்றதுல தொடங்கி, வீடு கட்டுறதுல தொடங்கி, சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் பண்றதுல தொடங்கி ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல செயல்கள் அத்தனையும் இந்த குரு பலன் இருக்கும் பொழுது தொடங்கி செய்யலாம். இந்த குரு பெயர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, கடக ராசியில குரு பகவான் கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு தன்னுடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய சொந்த வீட்டுக்கு நிகரான ஒரு வீடு, அந்த உச்ச வீட்டுல உச்சம் அடைஞ்சு மிக அற்புதமான பலனை கொடுக்க காத்திருக்கார். கடகம் சந்திரனுக்கு அதிபதியான வீடா இருக்கிறதுனால கடகத்துல குரு உச்சம் அடையக்கூடிய காலகட்டம் குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்துறாரு. அந்த குரு சந்திர யோகம் ஏற்பட்டு அவர் பார்க்கக்கூடிய ராசிகள் ரொம்ப அற்புதமான ராசியை பார்க்குது. அதுல முதல் ராசியா விருட்சிக ராசிக்காரர்களை பார்க்கிறாரு. அதற்கு அடுத்த ராசியா மகர ராசிக்காரர்களை பார்க்கிறாரு. அதற்கு அடுத்ததா மீன ராசிக்காரர்களை பார்க்கிறாரு. மகரமும் மீனமும் 7.5 சனியில பட்டு பாடாப்பட்டு சிக்கி போராடி வெளியே வந்துட்டாங்க இப்பதான். பட் இந்த குரு பார்வை என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய தெளிவை தரும். ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான நற்பலன்கள் மற்றும் அதிர்ஷ்டங்கள் இருக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026 வரக்கூடிய குரு பயிற்சி எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொட்டி கொடுக்க போகுது? 12 ராசிக்காரர்கள்ல முக்கியமான பலன்களை பார்க்கக்கூடிய ராசியில மிதுன ராசிக்காரர்களாகிய நீங்களும் இருக்கீங்க. அதுல முக்கிய காரணம் ஜென்ம குருவில இருந்து விடுதலை கிடைச்சு உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் அடைஞ்சு வரார். ஜென்மத்துல குரு இருக்கும் காலம்லாம் உண்மையை சொல்லணும்னா நிறைய மன அழுத்தம், மன உளைச்சல், மன போராட்டத்தோட தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா தான் ஓடிட்டு இருந்துச்சே தவிர வாழ்க்கையில பெரிய அளவு நிம்மதியை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு இல்லாமலே இருந்தது. இப்போ எப்படா நமக்கு ஒரு விடியல் கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கும் பொழுது தான் 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துல குரு உச்சம் அடைஞ்சு வரார். இப்போ 2ல குரு உச்சம் அடைகிறது அப்படின்றது பண விஷயங்கள்ல பெரிய முன்னேற்றத்தை தரும். ஏன்னா ஒரு ஜாதகனுக்கு 2வது வீடு தான் குடும்பம், தனம், வாக்கு, கல்வி, பொருளாதாரம். இப்போ ஃபைனான்சியல் டெவலப்மெண்ட் இருக்கும். குடும்ப வாழ்க்கையில பற்றில்லாத இருந்தவங்கெல்லாம் குடும்ப வாழ்க்கையை பற்றின ஒரு புரிதலோடு அந்த குடும்பத்தை மேலே கொண்டு வரதுக்கு என்ன முயற்சிகள்லாம் எடுக்கணுமோ அதை எடுப்பாங்க. அது வேலையில தொடங்கி, அவங்க செய்கிற தொழிலில் தொடங்கி, அல்லது அவங்க இடமாற்றம். சில பேர் பல நாளாக நான் இந்த இடத்த மாற்றணும் சார், இந்த வீடு ஒரு சூனியத்துக்குள்ளே வாழ்கிற மாதிரி இருக்குது, எங்களுக்கு ஒரு வேறு இடத்துக்கு போனால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்னு நினச்சி முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களால இன்ச்சு கூட நகர்ந்திருக்க முடியாது. காசு இருக்கும், பணம் இருக்கும், எல்லாம் இருந்தாலும் கூட அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் தடையா இருந்துகிட்டே இருக்கும். எந்த முயற்சியை கூட அவங்களால பண்ணியிருக்க முடியாது. ஆனா இந்த காலகட்டத்துல நிச்சயமாக, அதாவது மே 26க்கு பிறகு இவர்கள் தொடங்கக்கூடிய காலம் 100% வெற்றியை தரக்கூடியதாக இருக்க போகிறது. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்ற பலன்கள் கிடைக்கும். அவங்க எந்த துறையில விரும்பினாலும் அந்த துறையில அவங்களுக்கு சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நண்பர்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறதுக்கு பழகணும். ஏன்னா 3ல கேது. சட்டுன்னு யாரையும் நம்பாதீங்க. மிதுன ராசி எப்படின்னா, கொஞ்சமா அவங்கள்ட்ட நடிச்சுட்டா போதும், அவங்க ரொம்ப அதீத அன்பு பாசத்தை நீங்க காட்டுவீங்க. தயவு கூர்ந்து அந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் நிதானமா இருங்க. ரத்த சம்பந்தமான உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்படி இல்லாட்டி தேவையில்லாத கருத்து முரண்களும் பிரச்சனைகளும் வரும் அவங்களுக்குள்ளே. அதே மாதிரி 3வது நபர்களால் ஏமாற்றப்படுவார்கள் இந்த காலகட்டங்கள்ல. அதுலயும் கொஞ்சம் ஜாகிரதையா வச்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, எந்த விஷயம் நீங்க செஞ்சாலும் உங்களுக்கு சரியது தப்பெது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க பண்ணணும். அந்த 3ல கேது இருக்கிறதுனால ரொம்ப முக்கியமா இந்த காலகட்டத்துக்கு மே 26ஆம் தேதிக்கு பிறகு ஒரு புது சொத்து வாங்குறதுக்குரிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. ஏதாவது ஒரு புது அசெட், அது எதுவா வேணாலும் இருக்கலாம். ஒரு தங்கமா இருக்கலாம், ஒரு வீடா இருக்கலாம், ஒரு காரா இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன ஒரு மோட்டார் பைக்கா இருக்கலாம். அவங்களுடைய நீண்ட நாள் கனவு எதுவோ அது நிச்சயமாக நிறைவேறக்கூடியதாக இருக்கும். 6ஆம் இடத்தை உச்சமடைஞ்ச குரு முதல் பார்வையா பார்க்கறதுனால கடன் சுமையில மாட்டிக்கிட்டு இருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கடன் படிப்படியா அடையக்கூடியதா இருக்கும். சார் மருத்துவ செலவு பண்ணிக்கிட்டே இருக்கும் சார், ஏற்கனவே இந்த ஒரு வருஷமாவே ஜென்ம குருவில் அப்படியே ஏதாவது ஒன்று போனோம் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா மிதுன ராசிக்காரர்கள் பயம் தான் அதிகமா இருக்கு. உடம்புல ஒண்ணுமே இல்லாட்டி கூட நமக்கு இது நடந்துருமா, அது நடந்துருமா, இப்படி ஆயிடுமா, அப்படி ஆயிடுமான்னு சொல்லி அந்த ஜென்ம குரு அவங்களை பாடாப்படுத்தி இருக்கும். ஆனா அந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாயிடும். ஏற்கனவே உடல்ல ஏதாவது சின்ன சின்ன உபாதை உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது பரிபூர்ணமா குணமடையக்கூடிய சூழல் இவர்களுக்கு ஏற்பட போகிறது. 7ஆம் அதிபதி உச்சமடைகிறார் 2ல. 7க்குடையவன் 2ல உச்சமடையும் பட்சத்துல திருமண வயசுல இருக்கக்கூடியவர்களுக்கு கல்யாணம் கூடி வரும். பிரிந்து வாழ்ந்தவங்க எல்லாம் ஒண்ணு சேருவாங்க.
விவாகரத்து வரைக்கும் போய் கேஸ் நடந்துட்டு இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டு திரும்ப வந்து ஒரு மியூச்சுவல் பாண்டிங்கோட வாழறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. சார் ஆல்ரெடி கணவனை இழந்துட்டோம் அல்லது மனைவி இழந்துட்டோம், அடுத்த ஒரு வாழ்க்கை அமையுமா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் இறைவனுடைய அருளோடு அடுத்த வாழ்வு அமையக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி 8, 9க்கு அதிபதியான சனி பகவான் ராகு பிடியில் கிட்டத்தட்ட 5 வருஷம் புரட்டி எடுத்துட்டார். கொடுக்கல் வாங்கல், பண விஷயம், பூர்வீகம், ஊருக்கு போனால் சொந்த பந்தம், பழக்க வழக்கம், எல்லாருக்கிட்டையும் கெட்ட பேர் எதிரியாக தான் வாழ்ந்திருப்பாங்க மிதுன ராசிக்காரர்கள். ஆனால் அந்த சிக்கல்கள் இனிமேல் மாறிடும். இந்த மே 26க்கு பிறகு எங்கு இவங்க புறக்கணிக்கப்பட்டார்களோ, எங்கு இவர்களை அசிங்கப்படுத்தினாங்களோ, அலட்சியப்படுத்தினாங்களோ, அதே இடத்துல உங்களை கூப்பிட்டு வச்சு மரியாதை பண்ணக்கூடிய அடிப்படையில் உங்களுடைய செல்வாக்கும் கௌரவமும் வளரும். கண்டிப்பா. இப்ப அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் வெளிநாடுகள்ல வந்து வேலை பாக்குறது, வெளிநாடுகள்ல போய் மேற்படிப்பு எல்லாம் படிக்கிறது, அதெல்லாம் வந்து வெற்றி அடையுமா இவர்களுக்கு? சூப்பராக இருக்குது. வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் இவர்கள் கண்ணை மூடிக்கிட்டு எதை வேணாலும் செய்யலாம். தூரதேச பிரயாணம், கடல் கடந்து வாணிபம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது, அல்லது ஃபாரினில் போய் படிக்கிறது, அல்லது ஃபாரினில் இருந்துக்கிட்டே அங்கே ஒரு தொழில் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பெரிய அனுகூலத்தை ஏற்படுத்தும். பல பேர் ஃபாரினில் இருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து தொழில் பண்ணலாம்னு நினைப்பாங்க, அல்லது அங்கேருந்து இங்கே ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாமான்னு நினைப்பாங்க. நீங்களும் அப்படி என்ன இருந்துச்சுன்னா தாராளமாக தொடங்கி செய்யலாம். இவங்க ஏன்னா அந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம்தான் பண்ணணும்லாம் இந்த குரு பெயர்ச்சி இல்லை. அடுத்த 12 மாதம் உங்களுக்கான மாதம். இந்த 12 மாதத்தை நீங்கள் தயவு கூர்ந்து நல்லா பயன்படுத்தணும். அப்படி நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய வாழ்வு மிகப்பெரிய அடிப்படையில் போகும். அதில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா 10ல் சனி வந்து உட்கார்ந்துருக்கார். பொதுவாக 10வது வீட்டில் ஒரு பாவ கிரகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அரசாளக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க. அப்போ புதிய பட்டம், புதிய பதவி, புதிய பொறுப்பு, புதிய புகழ், ஏன் நீங்கள் அரசியலிருந்து ஏதாவது ஒரு கட்சியில் நின்று இருந்தாலும் கூட கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும், ஒரு பெரிய திருப்பம் கிடைக்கும், ஒரு பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும். அவருடைய ஜாதகப்படி ஒரு புதிய பொறுப்பும் இவர்களை வந்து அலங்கரிக்கக்கூடியதாக இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அல்லது வெளிநாட்டுக்கு நான் வேலைக்கு போகணும்னு நான் விருப்பப்படுறேன் சார், எனக்கு அந்த மாதிரியான ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னா கண்டிப்பாக அவர்களுக்கும் பூரணமாக கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு 100% இருக்கு. இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும்? மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய திருக்கோவில் அல்லது ஆஞ்சநேயர் கோவில் எதாவது இருந்துச்சுன்னா அந்த கோவிலுக்கு போயிட்டு துளசி மாலை சாத்தி மனதார இவர்கள் மனமுருக பிரார்த்தனை செஞ்சுட்டு வரும்பொழுது நிச்சயமா இவர்களுக்கு சனி பகவானால் வரக்கூடிய பாதிப்பு, குருவால் வரக்கூடிய அந்த உச்சகுருவினுடைய பூரண பலன்களையும் அந்த செல்வ கடவுளான அந்த பெருமாள் வந்து நிறைய விஷயங்களை இவருடைய வாழ்க்கைக்கு அற்புதமான மாற்றத்தை கொடுப்பார். சார், குரு பயிற்சியில குரு பலன் இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னா எந்தெந்த ராசிகள்? ஸோ இதில் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியது மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2வது இடத்துல குரு வர்றதுனால இந்த குரு பயிற்சியில் முக்கியமான பலன்கள் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்களில் மிதுன ராசிக்காரர்களும் முதன்மையாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் தொடக்கூடிய அத்தனை காரியங்களும் தொட்டதெல்லாம் தொடங்குற மாதிரி ஒரு நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதற்கு அடுத்தது ஏற்கனவே 7.5 சனி ஒரு 2.5 வருஷம் அடிபட்டு வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைச்சிடாதான்னு இயங்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு 5வது இடத்துல குரு பகவான் உச்சமடைஞ்சு வர்றது அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவையும் ஒரு நல்ல வழிகாட்டுதலையும் இந்த குரு பகவான் காட்டப் போறார் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கு அடுத்தது ரொம்ப முக்கியமாக அந்த 8 வருஷ வாழ்க்கையில் 7.5 சனி ஆரம்பித்து படுத்தி எடுத்ததுன்னு புலம்பணும். மகராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்த குரு 7க்கு வரார். அப்போ 7.5 சனியில் பட்ட அத்தனை வழிகளுக்கும் மகராசிக்காரர்களுக்கு கடவுள் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தையும் விடியலையும் தரக்கூடிய அடிப்படையில் இந்த குருவினுடைய பரிபூர்ண பயிற்சி வருதுன்னு சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே ஒரு விடியல் இல்லையா அப்படின்னு இயங்கிட்டு இருந்த அவங்களுக்கு 9வது இடத்துல குரு பகவான் வர்றது ஒரு மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய அடிப்படையில் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல் குரு வந்தா போகிற இடமெல்லாம் சொந்த இடம், பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மாறி வாழ்க்கையில் ஒரு நல்ல உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய ஒரு அனுகூல பிராப்தத்தை கொடுக்கும். அந்த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்ற மாதிரி கன்னிராசிக்கு 10ல் குரு இருந்து வேலை பண விஷயங்கள்ல இருந்த தடைகள்ல இருந்து அவங்கள மீட்டு கொண்டு வந்து ஒரு புதிய பட்டம், புதிய பதவி, பொறுப்பு, புகழ், கை நிறைய பணம் வச்சு செலவு பண்ணுற மாதிரி ஒரு நல்ல உத்தியோகம், இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அடிப்படையில் 11ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமடைஞ்சு வரார். இந்த மேற்கூறிய ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய பரிபூரண நேரடி பலன்கள் 100% கிடைக்குது. மற்ற ராசிக்காரர்கள்லாம் பயப்பட வேணாம், இப்போ எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லையான்லாம் நினைக்க தேவையில்லை. 12 ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் வந்து அமரக்கூடிய இடத்தை பொறுத்தும் அந்த குரு உங்களுடைய சுய ராசிக்கு எந்தெந்த இடத்தெல்லாம் பார்க்குறாருன்றதை பொறுத்தும் மிகச்சிறந்த நல்ல பலன்கள் இருக்கு. அதை நீங்க கண்டிப்பா தொடர்ந்து பார்க்கலாம். கண்டிப்பா நீங்க சொன்ன எல்லா நற்பலன்களும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா தொடர்ந்து வேறொரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி. நன்றி.